கேரளாவை சேர்ந்த 3 நபர்கள் அருணாச்சல பிரதேசத்துல மர்மமான முறையில இறந்து போனாங்க. இந்த 3 பேருடைய மரணத்துக்கும் வேற்றுலக வாசிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கான வீடியோல நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவீன் அப்படின்ற ஒரு சித்தா டாக்டருக்கு தேவி அப்படின்ற ஒரு மனைவி இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் ஆர்யா அப்படின்ற ஒரு டீச்சர் ஃப்ரெண்டா இருந்தாங்க. இவங்க 3 பேரும் அருணாச்சல பிரதேசத்துக்கு போனாங்க. அங்க ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க. இவங்களுடைய நடவடிக்கையில ஒரு வித்தியாசமான விஷயத்த லாட்ஜை சேர்ந்தவங்க நோட் பண்றாங்க. இவங்க ரூம்ல போய் கதவை போட்டுனதுக்கு அப்புறமா ரொம்ப நேரமா அந்த லாட்ஜ் ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. இதனால சந்தேகப்பட்ட லாட்ஜ் ஊழியர்கள் அந்த ரூமை உடைச்சு உள்ள போய் பார்க்கும்போது இவங்க 3 பேரும் மர்மமான முறையில அங்க இறந்து கிடந்தாங்க. உடனே போலீசாருக்கு அங்க இருக்கிற லாட்ஜ் ஊழியர்கள் தகவல் கொடுத்ததும் உடனே போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைவா போய் அங்க சோதனை செய்யும் போது அவங்களுக்கு திடுக்கிடும் பல விஷயங்கள் தெரிய வந்துச்சு. இந்த ரூம்ல அவங்களுக்கு ஒரு லேப்டாப் கிடைச்சிச்சு. அந்த லேப்டாப்ல ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு மெயில் ஐடியில இருந்து அடிக்கடி இவங்களோட யாரோ பேசுறத கண்டுபிடிச்சாங்க. அந்த மெயில் ஐடி டான் பாஸ்கோ அப்படின்ற பேர்ல இருந்துச்சு. இந்த டான் பாஸ்கோ அப்படின்ற நபர் தான் இவங்களுடைய மரணத்துக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னு போலீசார் ஆரம்பத்துல சந்தேகப்பட்டாங்க. இதுக்கப்புறமா இந்த கேஸை விசாரிக்கும் போது போலீசாருக்கு இன்னும் நிறைய அதிர்ச்சிகரமான விஷயங்கள் தெரிய வந்துச்சு. டான் பாஸ்கோ அப்படின்றது ஆர்யா அப்படின்ற அந்த பெண்மணி அவங்களாக உருவாக்கிய ஒரு மெயில் ஐடி அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த மெயில் ஐடி நவீன் அப்படின்ற அந்த சித்தா டாக்டருக்கும் ஷேர் செய்யப்பட்டு நவீனும் ஆர்யாவும் இணைஞ்சு இந்த மெயில் ஐடியை அடிக்கடி பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. இந்த மெயில் ஐடியில ஒரு வேற்றுலகவாசி இவங்களோட பேசுற மாதிரி அதுல நிறைய கான்வர்சேஷனை போலீசார் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இவங்களுடைய மரணத்துக்கும் வேற்றுலகவாசிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும் போல அப்படின்னு போலீசாருக்கு தோணுச்சு. இவங்களுடைய லேப்டாப்ல ஒரு PDF கண்டுபிடிச்சாங்க. அந்த PDFல வேற்றுலகவாசிகள் கிட்ட பலவிதமான கேள்விகள் கேட்டதற்கு அந்த வேற்றுலகவாசி பதில் சொல்ற மாதிரி இருந்துச்சு. இதுல எந்த வேற்றுலகவாசியோட அவங்க பேசியிருந்தாங்க அப்படின்னா மைத்தி அப்படின்ற ஆண்ட்ரோமெடா கேலக்சியை சேர்ந்த ஒரு வேற்றுலகவாசியோடு அவர்கள் பேசியது போல அந்த முழு PDF முழுவதும் கான்வர்சேஷன் நிரம்பி இருந்துச்சு. பில்லி சூனியம் மாதிரியான விஷயத்தின் மீது அதிகமான ஈடுபாடு கொண்டு இவர்கள் தங்களுடைய வாழ்வை இங்க முடிச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் போலீசார் ஆரம்பத்தில் சந்தேகப்பட்டாங்க. ஆனா இந்த PDF ஃபைல் இவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் வச்சு அவங்க என்ன முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வேற்றுலகவாசியின் மீது அதீதமான ஈர்ப்பு கொண்டவர்களாகவும் அதன் மீது இவங்களுக்கு இருந்த தாக்கத்தின் காரணமாக இந்த நிகழ்வு நடந்துச்சு அப்படிங்கிறது போலீசாருக்கு தெரிய வந்துச்சு. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நவீன் அப்படின்ற இந்த நபர் அவருடைய கல்லூரி காலத்துல இருந்தே வேற்றுலகவாசிகள் தொடர்பான கதைகளை அவருடைய நண்பர்கள்ட்ட ரொம்ப ஆர்வமா ஷேர் பண்ணியிருக்காரு. ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம அவருடைய நண்பர்களையும் இவருடைய இந்த வேற்றுலகவாசி நம்பிக்கையின் மீது ஈர்ப்பதற்கான பல முயற்சிகளை செஞ்சாரு அப்படிங்கறத போலீசாருடைய விசாரணையில அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. சோ நவீன் வேற்றுலகவாசியின் மீது அதீதமாக இருந்த ஆர்வத்தினால் அவருடைய நண்பரையும் அவருடைய மனைவியையும் அருணாச்சல பிரதேசத்துக்கு கூட்டு போய் அங்க இந்த விபரீதமான நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு போலீசார் இந்த கேஸை முடிச்சாங்க. 2024 வருஷமே இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி பல யூடியூப் சேனல்கள்ல நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஆனாலும் அந்த நேரத்திலேயே இந்த PDFல அப்படி என்னதான்டா இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வத்துல இந்த PDF நான் இதற்காக இருக்கிற பிரத்யேகமான அந்த இணையதளத்துல போய் டவுன்லோட் பண்ணி படிச்சு பார்த்தேன். அதை பத்தியும் நான் இந்த வீடியோலயே சொல்றேன். முதல்ல இந்த இணையதளத்துல போய் அந்த இணையதளத்துல உள்ள எல்லா பக்கங்களையும் செக் பண்ணி பார்க்கும்போது கான்ட்ரிபியூட்டர் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. அதுல மைத்தி அப்படின்ற வேற்றுலகவாசிக்காக நடத்தப்படுற இந்த இணையதளத்துல ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டரா நவீன் இருந்திருக்காரு. நவீன் எந்த அளவுக்கு இந்த வேற்றுலகவாசியின் மீது ஈடுபாடோடு இருந்திருக்காரு, ஈர்ப்போடு இருந்திருக்காரு அப்படிங்கறத இதுல இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இந்த PDF ஃபைல டவுன்லோட் பண்ணி அதுல பார்க்கும் போதும் அதுல நவீன் 2 கேள்விகளை கேட்டிருக்காரு. அது எப்படி இந்த நவீன் தான் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட PDF ஃபைல்ல கேட்கப்பட்டிருக்க பல கேள்விகள் இந்த கான்ட்ரிபியூட்டர்கள் மற்றும் இந்த குறிப்பிட்ட இணையதளத்தை ரன் பண்றதுக்கு இருக்கிற அட்மின்கள் இவர்களுடைய கேள்வி தான் பெரும்பாலும் அந்த PDF ஃபைல்ல இருக்கு.
ஸோ அதை வச்சு தான் இந்த நவீனுடைய கேள்விகள் தான் அவை அப்படின்னு வந்துட்டு நான் சொல்கிறேன். சரி, இந்த 2 கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வியில் நவீன் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்த சூரியனால சூரிய புயல் எதிர்காலத்தில் உருவாகுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் அதை கேட்குறாரு அப்படின்னா, சூரிய புயலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருந்தாங்க. இதை குறிப்பிட்டே தான் அவர் கேட்குறாரு, சூரிய புயலால் பூமிக்கு வந்துட்டு ஆபத்து வருமா அப்படின்னு கேட்குறாரு. இதற்கு அந்த மைத்தி அப்படின்னு சொல்லப்படுற அந்த வேற்றுலகவாசி ஒரு பதில் சொன்னதாக அதுல இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரிலியன் அப்படின்ற ஒரு வேற்றுலக ஜீவராசி இருக்கு. இந்த வேற்றுலக ஜீவராசி என்ன பண்ணுது அப்படின்னா, சூரியன்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருச்சு. அதனால ஆய்வாளர்கள் சொல்றது மாதிரி எதிர்காலத்துல சூரிய புயலால பூமிக்கு பாதிப்பு வராது. ஏன் அப்படின்னா, சூரியன்ல ஏற்பட்டு இருக்க இந்த சூரிய புயலை இந்த குரிலியன் அப்படின்னு சொல்லப்படுற வேற்றுலகவாசிகள் சரி பண்ணிருச்சு அப்படின்னு ஒரு பதில் இருந்துச்சு. அது என்னடா குரிலியன் புதுசா இருக்கே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த PDF ஃபைல்ல குரிலியன் அப்படின்னு ஏதாவது இருக்கான்னு தேடும் போது குரிலியன்னா யாரு அப்படிங்கறது தெரிய வந்துச்சு. அதுல ஒரு கேள்வியில இந்த குரிலியன் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்முடைய மில்கிவே கேலக்சியை சேர்ந்த ஒரு வேற்றுலக ஜீவராசி தான் அப்படின்னும், இது பூமியில இருந்து 80,000 ஒளியாண்டு தொலைவு தள்ளி இருக்கிற ஒரு கிரகத்துல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குரிலியன் பத்தி நிறைய கதைகள் அதில் சொல்லியிருக்காங்க. குரிலியனுடைய கிரகம் வந்து அழிஞ்சு போயிடுச்சு, அது ரொம்ப அறிவியல் மேம்பட்ட ஒரு, அது மட்டும் இல்லாமல் அது ஆன்மீகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு பல கருத்துக்களை வந்து அவங்க அதில் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த குரிலியனுடைய ஸ்பேஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூபிட்டர் கிரகம் அளவுக்கு மிக பிரம்மாண்டமான சைஸ்ல இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு பிரம்மாண்டமான 2 இன்ஜின் இருக்கு அப்படின்னும், அதுல ஒரு இன்ஜினுடைய சைஸ் வந்து நம்முடைய நிலவின் அளவுக்கான சைஸ்ல இருக்கு. அப்ப பாத்துக்கோங்க அந்த குரிலியன் எவ்வளவு பெரிய ஸ்பேஸ்ஷிப்பா இருக்குது அப்படின்னு. இதுல இந்த குரிலியன் ஸ்பேஸ்ஷிப் உடைய படத்தை போட்டு கூட ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. சோ இப்படி இந்த குரிலியன் தான் சூரியனை சரி செய்து விட்டது அப்படின்னு ஒரு கதை வந்து நவீன் கேட்ட அந்த கேள்விக்கு பதிலா இருந்துச்சு. சரி, நவீன் கேட்ட இன்னொரு கேள்வி என்ன அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம். சீனா வந்துட்டு நிலவின் மறுபக்கத்துக்கு போய் அவங்களுடைய விண்கலத்தை இறக்குனதா சொல்றாங்களே, இது உண்மையா? மறுபக்கத்துல இவங்க போட்டோ எடுத்ததா சொல்றாங்களே, இது உண்மையா அப்படிங்கறத வந்து ஒரு கேள்வி அவர் கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கு வந்து வேற்றுலகவாசி ஒரு பதில் சொன்ன மாதிரி ஒரு பதில் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீனர்கள் வந்து நிலவின் மறுபக்கத்துல போய் விண்கலத்தை இறக்குனது உண்மைதான். ஆனா அவங்க விண்வெளிய போட்டோ எடுத்திருக்காங்க. இந்த போட்டோ உண்மையான போட்டோ கிடையாது. நிலால இருந்து போட்டோ எடுத்தனா விண்வெளி பார்ப்பதற்கு கலர்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா இவங்க அது நமக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி மறைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி கதையை இந்த வேற்றுலகவாசியின் பெயரில் அதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த 2 கேள்வியிலேயே நவீனுடைய மண்டை கழுவப்பட்டிருக்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்காது. இந்த ஒட்டுமொத்த PDF முழுவதுமே ஒருத்தனை எந்த அளவுக்கு முட்டாளா மாத்த முடியுமோ அந்த அளவுக்கான பல தகவல்கள் கொட்டி கிடக்கு. உதாரணத்துக்கு டைனோசர் பத்தின ஒரு கேள்வி இதுல கேட்கப்பட்டிருக்கும். அந்த கேள்வியில ஒரு டைனோசருடைய படத்தை வந்து அதுல போட்டிருப்பாங்க. டைனோசர்கள் பல மில்லியன் வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்து ஒரு விண்கல் மோதி அதுல அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மை கிடையாது. ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாறும்போது இதுல வந்து அது மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அதாவது இப்ப இருக்கிற இந்த நிலையில ஒரு வைப்ரேஷன்ல இருந்து இன்னொரு வைப்ரேஷனுக்கு வந்து மாறுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரி, இந்த ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலை மாறுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு விளக்கம் அவங்களே கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ பூமியில இருக்கிறவங்க இந்த பூமியில வாழ்றதற்கு ஏற்ற அளவுக்கான அந்த வைப்ரேஷனை தாங்கக்கூடியவர்களா இருக்கிறதுனால பூமியில வாழ்றாங்க. அதே இது இந்த பூமியில இருந்து வைப்ரேஷன் லெவல் மாறும்போது நம்ம இந்த பூமியை விட்டு வேறு ஒரு மேம்பட்ட கிரகத்திற்கு அல்லது வேறு ஒரு மேம்பட்ட இடத்திற்கு மாற்றப்படுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த டைனோசர்கள் எல்லாத்தையும் மேம்பட்ட வேறு உலகத்திற்கு மாற்றும் போது சில டைனோசர்கள் மட்டும் இங்கே பூமியில் இருந்தது. இது அழிந்து போன டைனோசர்கள் கிடையாதான். இது இங்கே இருந்து வாழ்ந்து இறந்து போனது. இது அங்கே புதைச்ச இடத்துல இருந்து தான் தோண்டி எடுத்திருக்காங்க. ஸோ இது அழிவுனால கிடைச்ச டைனோசர் கிடையாது அப்படின்னு ஒரு உருட்டு கதையும் இதில் உருட்டப்பட்டு இருக்கிறது. சரி, இந்த கதையை நம்ப வைக்கிறதுக்கு அவங்க என்ன செய்றாங்கன்னா, ஒரு போட்டோவை போட்டிருப்பாங்க. அந்த போட்டோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சமீப காலத்தில் பறக்கிற டைனோசர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டைனோசரோட படத்தை அதில் போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து நிறைய பேர் துப்பாக்கிலாம் வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே மனிதர்கள் வந்து இந்த டைனோசர்களோடு வாழ்ந்தார்கள். இது எப்படி இந்த பூமியில் இல்லை, ஒரு வேற ஒரு வைப்ரேஷனல் இருக்கிற ஒரு உலகத்தில் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற கதைக்கு ஏற்ற மாதிரி சொன்னாங்களா, இல்லை பூமியிலேயே அது வாழ்ந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னாங்களா அப்படிலாம் தெரில. ஆனால் இந்த ஃபோட்டோவை வச்சு பல கான்ஸ்பிரசி கதைகள் ஏற்கனவே சமூக வலைதளங்களில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப தீவிரமாக உலாவிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பூமியிலேயே ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு வரை கூட டைனோசர்கள் வந்து வாழ்ந்துச்சு, இதை நம்மக்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு உருட்டு கதையை உருட்டியிருப்பாங்க. சரி, இந்த ஃபோட்டோவுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நான் ஏற்கனவே பேசியிருந்தாலும் இந்த வீடியோவில் மறுபடியும் நான் சொல்கிறேன். இந்த குறிப்பிட்ட புகைப்படமானது
ஃப்ரீக்கி லீக்ஸ் அப்படின்ற ஒரு இணையதளத்துல தான் முதல்ல வெளியாகுச்சு. இந்த இணையதளத்தை பத்தி நான் தேடும் போது அப்பவே என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, ஃப்ரீக்கி லீக்ஸ் அப்படின்றது ஒரு சீரிஸ், டிவி சேனல்ல ஒளிபரப்பாயிட்டு இருந்த ஒரு தொடர். அந்த தொடர்ல ஒரு குறிப்பிட்ட எபிசோட்ல தான் இந்த பறக்கிற டைனோசர் இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தை வந்து அவங்க காமிச்சிருப்பாங்க. சோ இந்த இணையதளம் எதற்காக உருவாக்கி இருந்தாங்க அப்படின்னா, இந்த சீரியஸை பிரபலப்படுத்துறதுக்காக, அந்த சீரியஸ்ல சொல்லப்படாத பல தகவல்களை இன்னும் டீடைலா சொல்றதுக்காக ஒரு ஃபேக்கான ஒரு இணையதளத்தை உருவாக்கி அதுல இந்த மாதிரி சூடோ அனிமல்ஸ் பத்தின பல தகவல்களை வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த இணையதளத்தில் கொடுத்திருந்த இந்த தகவல்கள் எல்லாமே போலியாக இந்த சீரியஸ்க்காக உருவாக்கப்பட்டவை. அதை தான் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, நிறைய பேர் எடுத்து வச்சுட்டு பாருங்க 100 வருடங்களுக்கு முன்பாக கூட மனிதர்களோடு டைனோசர்கள் வாழ்ந்தது, இதை நம்மிடம் இருந்து மறைத்து விட்டார்கள் அப்படின்னு உருட்டுக்கதையை அளந்து விட்டுருந்தாங்க. ஸோ அந்த ஒரு உருட்டுக்கதை கூட இந்த வீடியோ ஃபைலில் இருந்துச்சு. இது மட்டும்தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது மாதிரி பல உருட்டுக்கதைகள் இருக்கு. இதில் இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான உருட்டுக்கதையும் நான் சொல்கிறேன். அப்போலோ 20 அப்படின்ற மிஷனின் போது நாசா வந்து நிலவுக்கு போனாங்க. அப்படி அங்க போகும்போது நிலவுல பல பில்டிங்குகள் இருக்கிறது, அங்க வேற்றுலகவாசிகளுடைய பறக்கும் தட்டு இருக்கிறது, இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதுல ஒரு வேற்றுலகவாசியுடைய பறக்கும் தட்டுக்குள்ள போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஏலியனுடைய உடல் வந்து அங்க கண்டெடுக்கப்பட்டது. இத மோனோலிசா அப்படின்னு வந்து நாசா குறிப்பிட்டதாகவும், இந்த மோனோலிசாவுடைய ஏலியனை வந்து நாசா சோதனை செய்தார்கள் அப்படின்ற ஒரு கதை வந்து இந்த புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கதையை பத்தி நான் ஏற்கனவே வந்து டீபங்க் வீடியோ போட்டிருக்கேன். பல யூடியூபர்கள் வந்து மோனோலிசா வேற்றுலகவாசியை நாசா அந்த காலத்திலே கண்டுபிடிச்சிச்சு, அதை மறைச்சிருச்சு அப்படின்ற அந்த கட்டுக்கதையை வந்து உண்மை கதை மாதிரியே சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த ஏலியனை பத்தி கேட்ட கேள்விக்கு ஒரு விளக்கத்தை வந்து மைத்தி கொடுத்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மைத்தி என்ன சொல்லி வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட ஏலியனானது பல மில்லியன் வருடங்களுக்கு முன்பாக இங்கு வந்த வேற்றுலகவாசிகள். நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு நிலையில் இருந்து இன்னொரு நிலைக்கு மனிதர்கள் அல்லது ஒரு உயிரினம் மாறிச்சுன்னா அதை அந்த வைப்ரேஷனுக்கு ஏற்ற கிரகத்துக்கு மாத்திடுவாங்க அப்படின்னு. இப்படியான ஒரு வேலையை செய்யறதற்காக வந்த ஒரு வேற்றுலகவாசியுடைய கப்பல் தான் இது. இந்த விண்கப்பல்ல ஏற்கனவே இங்க இருக்கிற எல்லா உயிரினங்களும் எடுத்துட்டு போகும்போது இந்த குறிப்பிட்ட ஏலியன் மட்டும் இங்கேயே இருக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு. அதோடைய நெத்தியில வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு அடையாளம் மாதிரி இருக்கும். இதை பத்தி இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் கேள்வி கேட்டிருப்பாரு. இது மாதிரி இந்தியாவில் வந்து இந்து மதத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு, நெற்றியில் இந்த மாதிரி இருக்கிற அடையாளத்துக்கு, இதற்கு ஏதாவது காரணம் இருக்கா? இந்த வேற்றுலகவாசியை பயன்படுத்தினதுக்கு காரணம் இருக்கா? இந்த டிவைஸை வந்து நாம பயன்படுத்த முடியுமா இன்னைக்கு காலத்துல அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து இந்த மைத்தி ஏலியன் ஒரு பதில் சொல்லியிருக்கும். இந்த வேற்றுலகவாசியுடைய அந்த மூக்குக்கு மேல இருக்கிறது வந்து ஒரு டிவைஸ். அது நீண்ட நாட்களுக்கு அப்படியே தூக்கு நிலையிலேயே வந்து வாழ்வதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு டிவைஸ். இந்த டிவைஸை நீங்க உற்று நோக்கினீங்கன்னா இது உடைஞ்சிருக்கும், அதனால இந்த டிவைஸை இப்ப பயன்படுத்த முடியாது அப்படின்னு வந்து ஒரு கதையா சொல்லியிருக்கோம். சரி, இந்த மோனோலிசா ஏலியன் இருக்கு இல்லையா, இது உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மோனோலிசா ஏலியனும் ஒரு ஃபேக். இது ஒரு ஸ்டோரிக்காக ஒரு கலைஞர் வந்து உருவாக்கி இருந்தார். அவர் பேரு தெரி ஸ்மித். இதை பத்தி நான் டீட்டெயிலா ஒரு டீபங்க் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். இதுல சுருக்கமா அதை மட்டும் சொல்றேன். தெரி ஸ்மித் அப்படின்ற ஒரு கலைஞர் என்ன செய்யறாருன்னா ஒரு புக் எழுதுறாரு. இந்த அப்போலோ 20 அப்படின்னு ஒரு புக்கு. அது ஒரு கதை புக்கு. இந்த கதை புக்ல ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு. சொல்ற எல்லாத்துக்கும் இவரே போட்டோஷாப் செய்து உருவாக்குன பல போட்டோஸை ஆட் பண்ணியிருப்பார். இதுல வந்து இந்த மோனோலிசா ஏலியன் பத்தியும் இவர் வந்து கொடுத்திருப்பாரு. இதை பத்தி தான் இங்க இருக்கிற நபர்கள் வந்து அந்த மைத்தி ஏலியன் கிட்ட கேள்வியா கேட்டிருந்தாங்க. இதுவே ஒரு ஃபேக்கா உருவாக்கப்பட்டதுதான். Can you show us the Mona Lisa again and tell us a little bit about her and does she have an actual name and maybe just anything you want to share? Yes, this is a face used in many parts of the movie. இத வந்து மைத்தி ஏலியன் அப்படின்ற அந்த கற்பனை கதாபாத்திரம் வந்து உண்மையான விஷயம் மாதிரியும் நிலாவில் கண்டுபிடிச்ச மாதிரியும் உருட்டுக்கதையை உருட்டி வச்சிருக்கோம். அடுத்ததா ஏலியன் பாப் அப்படின்ற ஒரு வேற்றுலகவாசியோட போட்டோவை போட்டு இதை பத்தி கேள்வி கேட்டிருப்பாங்க. இந்த ஏலியன் பாப் வந்து உண்மையிலே இருந்துச்சு, இங்கே பூமிக்கு வந்துச்சு, அதை கேப்சர் பண்ணாங்க, நேரம் ரகசியமாக வீடியோ எடுத்தாங்க, அந்த வீடியோ வெளியாயிருச்சு, இப்படின்லாம் பல உருட்டு கதைகளை வந்து கேள்வியாக கேட்டிருப்பாங்க. அதுக்கும் இந்த மைத்தி ஏலியன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏலியன் பாப் அப்படின்றது ஒரு வேற்றுலகவாசி தான், இது பற்றின வந்து தகவல்களும் வந்து நமக்கு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கதைக்கு பதில் சொல்லி வச்சிருக்கோம். இந்த ஏலியன் பாப் பற்றியும் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஏலியன் பாப் வந்து ஒரு சிஜிஐ கலைஞரால் உருவாக்கப்பட்ட ஒரு சிஜிஐ காட்சி, அது உண்மையான காட்சி கிடையாது. இந்த சிஜிஐ காட்சி தான் அப்படிங்கிறத ஏற்கனவே பல சிஜிஐ கலைஞர்கள் வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த ஏலியன் பாப் வந்து எப்படி ஃபேக்கா உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்றதுக்காகவே ஒரு பிரத்யேகமான இணையதளம் இருக்கு. தேவைப்பட்டுச்சுன்னா அதை பத்தி நான் ஃபியூச்சர்ல ஒரு வீடியோவா போடணும்னா போடுறேன்.
அடுத்தது இந்த ஓமுவா. இந்த ஓமுவா பாத்தீங்கன்னா வேற்றுலகவாசியுடைய பறக்கும் தட்டு, இன்டர்ஸ்டெல்லா டிராவல் பண்ணி வேற ஒரு பிரபஞ்சத்துல இருந்து நம்ம இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்ற ஒரு கட்டுக்கதையாவும் அபிலோப் மாதிரியான ஆய்வாளர்களே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அபிலோப்லாம் ஆய்வாளர் சொல்றதுக்கே வந்து ரொம்ப கூச்சமா இருக்குது. அவரெல்லாம் ஆய்வாளரே கிடையாது, அவரெல்லாம் ஒரு ஃப்ராடுன்னு தான் சொல்லணும். இந்த அவிலாப் வந்து இந்த ஓமுவாமாவையும் வேற்றுலகவாசியோட பறக்கும் தட்டுன்னு தான் சொன்னாரு. இப்ப ரீசெண்டா வந்துட்டு 3i அட்லஸ் அப்படின்ற ஒரு இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட் வந்துச்சு, இதையும் ஒரு வேற்றுலகவாசிய பறக்கும் தட்டு அப்படின்னு உருட்டி வச்சிருந்தாரு. இந்த அவிலோப் மாதிரியான ஆளுகள் உருட்டி விட்ட கதையை அதோடைய தாக்கத்துல இந்த பிடிஎஃப் ஃபைல்லையும் ஓமுவா உண்மையான ஒரு வேற்றுலகவாசியுடைய பறக்கும் தட்டு அப்படின்ற ஒரு கட்டுக்கதையும் இந்த பிடிஎஃப் ஃபைல்லையே இருக்கு. இப்படி இந்த பிடிஎஃப் ஃபைல் ஃபுல்லாவே எக்கச்சக்கமான போலியான தகவல்கள், உருட்டுக்கதைகள், போட்டோஷாப் செய்யப்பட்ட புகைப்படங்கள், சமூக வலைதளங்கள்ல உலா வந்துட்டு இருந்த கற்பனை கதைகள், கான்ஸ்பிரசி கதைகள், இப்படி வந்த பல விஷயங்களை உண்மையான விஷயமா அப்படின்னு இந்த மைத்தி கிட்ட கேள்வியா வேற பல பேர் கேட்டு வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் அந்த மைத்தி பதில் சொல்லுது அப்படி சொல்லிட்டு மைத்தியோட பேரை பயன்படுத்தி எவனோ ஒரு ஃப்ராடு பையன் என்ன பண்ணிருக்கான பல கட்டுக்கதைகளை வந்து இதுல அள்ளி விட்டுருக்கான். இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியா அவன் கேட்கும் போது அவன் மண்டை சூடாகி மூளை குழம்பி இதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்னு அவன் நம்பிடுறான். அப்படி நம்புறதுனால பல விதமான பிரச்சனைகள் ஏற்படுது. அதுல ஒரு பிரச்சனை தான் இந்த நவீனுக்கும் அவரை சார்ந்தவங்களுக்கும் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கலாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நீங்க நினைக்கலாம். ஆனா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நீங்க சோதிச்சு பாத்தீங்கன்னா அதெல்லாம் உண்மையா இருக்காது. இது மாதிரி நீங்க இப்ப போய் உட்காந்து ஒண்ணுயா தேடி சோதிக்கிறது அப்படிங்கறது உங்களுக்கு ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம். நான் ஏற்கனவே வந்து வேற்றுலகவாசிகளின் ரகசியம் அப்படின்னு ஒரு புக்கை வந்து எழுதி இந்த மார்ச் மாசத்துல தான் வெளியிட்டேன். இந்த புக்கு வந்து இப்ப மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. நீங்க கூட இந்த புக்கை வாங்கி படிங்க. இதுல இது மாதிரி சமூக வலைதளங்கள்ல உலா வந்துட்டு இருக்கிற பல விஷயங்களை பத்தி நான் வந்து டீபங்க் பண்ணியிருக்கேன், டீட்டெயிலா அதை பத்தி பேசியிருக்கேன். இதெல்லாம் எப்படி பரப்புனாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவ் என்ன, ஏன் இதை தொடர்ச்சியா பரப்பிட்டே இருக்கிறாங்க, இது நம்ம சமூகத்துல என்னென்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துது, அது எப்படி ஏற்படுத்துது அப்படின்ற பல ரகசியங்களை இந்த வேலையை வச்சு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறானுங்களோ அவ்வளோ விஷயத்தையும் மேக்சிமம் இதுல கவர் பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த புக்கை வந்து நீங்க வாங்கி படிங்க, கண்டிப்பா மற்றவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. இது வெறும் வேற்றுலகவாசிகள் பத்தின உருட்டு கதைகள் மட்டும் இருக்காது. அந்த கதை எப்படி உருட்டு, ஏன் உருட்டு, அதற்கான காரணம் என்ன, இதை எவன் வந்து முதல்ல உருட்டி விட்டான், எங்கெங்கல இருந்து இந்த வேற்றுலகவாசிகள் தொடர்பான கட்டுக்கதைகளை இவங்க உருவி எடுத்திருக்காங்க அப்படின்னு பல விஷயங்கள் இதில் நான் சொல்லியிருக்கேன். இப்படி ஆங்கிள் யோசிங்களேன், மனிதர் சமூகத்துக்குள்ளாக வேற்றுலகவாசியின் தாக்கம் எப்படி இருந்துச்சு, வேற்றுலகவாசிகளுடைய தாக்கத்தால் மனித சமூகத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னு ஒரு ஹிஸ்டரி மாதிரி கூட நீங்க இந்த புக்கை படிச்சு தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வேற்றுலகவாசியோட பேரை சொல்லி தொடர்ச்சியா இவங்க வந்து பரப்பிட்டு இருக்கிறானுங்க ஒரு மிகப்பெரிய கும்பல். இந்த கும்பலால இவங்க மட்டும் வந்துட்டு இதை நம்புறாங்களா நம்பலையா அப்படின்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சவங்க நம்ப மாட்டாங்க நினைக்கிறேன். மற்றவனை நம்ப வச்சு அது மூலியமா நல்லா கல்லா கட்டிட்டு இருக்கானுங்க. இந்த வீடியோவுடைய முதல் கமெண்ட்ல வந்துட்டு நான் அந்த புக்கோடைய லிங்கை வந்து பின் பண்ணி வைக்கிறேன். நீங்க இந்த புக்கை வாங்கி படிங்க. உங்களுக்கு வந்து வேற்றுலகவாசிகள் பத்தின ஆர்வம் இருக்கு, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை பத்தி படிச்சீங்கனாலே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேற்றுலகவாசிகள் அப்படின்றது இல்ல அப்படின்னு உறுதியா சொல்ல முடியல அப்படின்னா கூட வேற்றுலகவாசிகள் இருந்துச்சுன்னு சொல்ற இந்த ஆதாரங்கள் அத்தனையுமே 100% போலியானவை. இந்த போலியான ஆதாரங்களை இவனுங்க எப்படி உருவாக்கி மக்களை குழப்பி அது மூலியமா எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வேற்றுலகவாசிகளுடைய கதைகளுக்கு இனிமேல் நீங்க அடிக்ட் ஆக மாட்டீங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி வேற்றுலகவாசிகள் இருக்கு, பறக்கும் தட்டுகள்னா உண்மைதான் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிட்டு இந்த புக்கை வாங்கி படிடா, அப்பயாவது வேற்றுலகவாசிகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னு உனக்கு புரியும் அப்படின்னு அவங்க சொல்லுங்க. சோ இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பை.